Welcome to all. Kinds of history. History உடைய வகைகள் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரெவலியன் ஆப்ட்லி என்பவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ் a historian. He told dwelling place of all subjects is a joint family அப்படின்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் லைக் a joint family என்னும் இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நிறைய சப்ஜெக்ட், அதாவது இட்ஸ் a place of all subject, அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் என்ன ஒரு பிளேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்றாரு. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது எப்படி டிவைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, பொலிட்டிக்கலி அண்ட் சோஷியல், ரிலீஜியன், கல்ச்சரல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆஸ்பெக்ட்ல தான் பிரிச்சிருக்காங்க. இல்லையா? ஸோ பொருளாதார ரீதியா பிரிக்கல, சமூகமாகவும் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு, தட் இஸ் 19th century பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி வாஸ் ட்ரீட்டட் அஸ் யூனிவர்சல். அப்பதான் உலகளாவிய ஒரு வரலாறு என்ன செஞ்சிருக்கு அந்த டைம்ல 19th centuryல உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியில வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் படிப்போம். ஸோ 19th century நடந்த அந்த இன்சிடென்ட்னால தான் என்ன செஞ்சிருக்காங்க, கம்ப்ளீட்லி ஓவரால் அதுக்கு பிறகு வந்த நூற்றாண்டுகளில், தட் இஸ் 19th centuryல வந்து அந்த ஹிஸ்டரியை வந்து ஒரு யூனிவர்சலாக என்ன செஞ்சிருக்காங்க, ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஈவன் தென் அதுக்கு பிறகு த ட்ரெடிஷன் ஆஃப் டிவைடிங் ஹிஸ்டரி என்பது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், பல வகையாக என்ன செஞ்சிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு. So now we discussing very few, okay? So first one is the political history. Clear? R.G. Collingwood அப்படிங்கிற ஒரு historian, the political history is the history of political thought அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி என்பது the story of kings, queens, courtiers, wars and treaties. அதாவது பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, வரலாறு, அரசியல் வரலாறு அப்படிங்கிறத எப்படி அரசியல் வரலாறு வந்து உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, the peoples were fascinated by the rise and fall of kings and queens, kingdom and empires. ஒரு அரசர் அல்லது ஒரு அரசாங்கத்துடைய வீழ்ச்சி மற்றும் எழுச்சியை கண்டு என்ன செஞ்சிருக்கு, இந்த பொருளாதார அரசியல் ரீதியான ஒரு ஹிஸ்டரி வந்து என்ன செஞ்சிருக்கு, உருவானது. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வந்து எதை பத்தி சொல்லப்படுதுன்னா, the story of கிங்கை பத்தி சொல்லுது, குயின்ஸை பத்தி சொல்றாங்க, இளவரசிகளை பத்தி சொல்றாங்க, கோர்ட்டியார்ஸ் அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை பத்தி பேசக்கூடியதாகவும், போர்களை பத்தி பேசக்கூடியதாக, the wars போர்களை பத்தி பேசக்கூடியதாகவும், ட்ரீட்டிஸ் அதுல நடைபெறக்கூடிய உடன்படிக்கைகளை பத்தி பேசக்கூடியதாகவும் தான் இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி என்பது அமைந்தது. So this is the political history. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும் போது R.G. Collingwood என்பவர் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி என்பது ஒரு பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இது வந்து பல வேறுபட்ட சிந்தனையாளர்கள், அதாவது அரசியல் சிந்தனையாளர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்றாரு. தி ஹிஸ்டரி ஆஃப் பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அரசியல் சிந்தனைகளை பத்தி தான் என்ன செஞ்சிருக்கு, பேசக்கூடனா அதுதான் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. அந்த அரசியல் சிந்தனைகள்லாம் அப்ப எப்படி இருக்கும்னா, கிங்ஸை பத்தி இருக்கும், குயின்ஸை பத்தி இருக்கும், கோர்ட்டியார்ஸை பத்தி இருக்கும், வார்ஸை பத்தி இருக்கும், அண்ட் ஆல்சோ த ட்ரீட்டிஸ். பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இந்த ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து, அதாவது எழுச்சியும் வீழ்ச்சியும் வந்து நினைச்சாங்க, அந்த பகுதியில் உள்ள அந்த ஆட்சி காலத்துடைய அரசாங்கத்தை பத்தி நினைச்சாங்க, அவங்க வந்து ஃபேசினேட், ரொம்ப கவர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. தட் இஸ் த ரீசன் டு bring out political history அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் we see social history. So for the social history, the well-known author Trevelyan of Social History of England என்ன சொல்றாரு அப்படின்னா, history with politics left out.
இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து லெஃப்ட் அவுட், அதுல இருந்து வெளிவந்தது, அதுல இல்லாதது தான் ஹிஸ்டரி. ஸோ பாலிடிக்ஸ்ல இது என்ன கிடையாது, ஹிஸ்டரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹிஸ்டரி வித் பாலிடிக்ஸ் லெஃப்ட் அவுட், அதுல இருந்து வெளியே வந்தது அப்படின்னு சொல்றாரு. தென் அனதர் டச் ஹிஸ்டாரியன் ஒரு ஆளு, அவர் என்ன சொல்றாருன்னா பிஜே பிளாக் என்பவர் என்ன சொல்றாரு, அதாவது ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்களே, மூதாதையர்கள், அவர்களுடைய தாட், எண்ணங்கள், அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய டெய்லி லைஃப், அவங்களுடைய பிலீஃப், நம்பிக்கைகள், அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், இது எல்லாம் தான் வரலாறுன்னு சொல்றாரு. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் மேக்சிமம் எங்க இருக்கு, சொசைட்டில இருக்கு. ஸோ he created the social history thought. அந்த சோஷியல் ஹிஸ்டரி அப்படிங்கிற தாட் அவர் சொல்றாரு பாருங்க. இனியும் இந்த சோஷியல் ஹிஸ்டரி வந்து எதையெல்லாம் சார்ந்தது, எதையெல்லாம் சாராதுன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் ஹிஸ்டரி எக்ஸ்க்ளூட், எதை சாராதது, பொலிட்டிக்கல், கான்ஸ்டிடியூஷனல், பார்லிமெண்டரியல், லீகல், டிப்ளமேட்டிக், மிலிட்டரி அண்ட் நேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் சாராத ஒரு அரசியல் ஹிஸ்டரி. சமூக ஹிஸ்டரி என்னாவது, எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாரல்ஸ், மேனர்ஸ், ரிலீஜியன், ஃபுட், ட்ரெஸ், ஆர்ட், கல்ச்சர். ஸோ அப்போ கலாச்சாரத்தை பற்றியும், மாரல்ஸ் ஒழுக்கங்கள் சார்ந்தது, தென் ரிலீஜியன் மதம், உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், இவைகளை சார்ந்த ஒன்று அமைந்துன்னு சொன்னா தட் இஸ் த சோஷியல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. அது ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா, த சோஷியல் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி இன் சோஷியல் ஆஸ்பெக்ட். சமூக நோக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பத்தி என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை பத்தி, சமுதாய அமைப்புகளுடைய வளர்ச்சிகளை பத்தி என்ன செஞ்சிருக்குதோ சொல்லக்கூடியதா இருக்குதுன்னு சொல்றோம். ஓகே, தட் இஸ் சோஷியல் ஹிஸ்டரி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த எக்கனாமிக் ஹிஸ்டரி. கிளியர்? த எக்கனாமிக் ஹிஸ்டரி, there was a time when the economic history was considered to be a branch of social history. Social history ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இது வந்து எக்கனாமிக் ஹிஸ்டரியோட இணைந்த ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ சோஷியல் ஹிஸ்டரியோட ஒரு பிரான்ச், ஒரு கிளை போன்று தான் என்ன செஞ்சிருக்கு இந்த எக்கனாமிக் ஹிஸ்டரி இருந்து வந்தது. ஆனால் டச் ஹிஸ்டாரியன் ஒரு ஆளு, தட் இஸ் வன் டிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டச் ஹிஸ்டாரியன் சொல்றாரு, he identified the two, இந்த ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணி he composed இது ரெண்டு இணைத்து என்ன பண்றாரு, சோஷியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு பிறகு சோஷியல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது தனியாக என்ன செஞ்சிருக்கு, ஆட்டோனமஸ்லி இது வந்து நல்லா என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்து கொண்டது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த எக்கனாமிக் ஹிஸ்டரி என்ன செஞ்சிருக்கு, டிஸ்டிங்க்ட் டிசிப்ளின், ஒரு தனி ஒரு துறையாக என்ன செஞ்சிருக்கு, உருவெடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம் ஸ்மித் அவங்களுடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கிளாசிக்கல் ட்ரீட்டைஸ் ஆன் எக்கனாமிக் ஹிஸ்டரி. சிறந்த ஒரு எக்கனாமிக் ஹிஸ்டரின்னு சொன்னால் தட் இஸ் ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். அண்ட் கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன பண்றாரு, எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை வந்து கொடுக்குறாரு. அதன் மூலமாக இட் வைடன் த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக் ஹிஸ்டரி, அந்த எக்கனாமிக் ஹிஸ்டரியோடைய எல்கை மேல என்ன செஞ்சிருக்கு, விரிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் இந்த கார்ல் மார்க்ஸ். சர் வில்லியம் ஆஸ்லி என்ற ஒரு ஹிஸ்டாரியன் சொல்லும் பொழுது, எக்கனாமிக் ஹிஸ்டரி as a history of actual human practice with respect to the material basis of life, பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதார வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, எக்கனாமிக் ஹிஸ்டரியை பத்தி அழகா டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. சர் வில்லியம் ஆஸ்லே என்பவர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த எக்கனாமிக் ஹிஸ்டரி. ஸோ நெக்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் architecture history. So architectural history or structural history, then again the Pope history, total history, new history, intellectual history அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியோட இன்னும் நிறைய என்ன செஞ்சிருக்கு டைப்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். So among them it's little important and most monumental important one is
this architectural history. So architectural history or the structural history is a new way of conceiving the social affairs. சமுதாய அவர்ஸ் அந்த நிகழ்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஆர்கிடெக்சர் ஹிஸ்டரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நல்லா இருக்காங்க அந்த அரசாங்கத்துடைய அந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் the peoples they are good அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த ஆர்கிடெக்சர்ஸ் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்கிடெக்சர் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் அதை பார்த்தா என்ன செஞ்சிடும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் ஹிஸ்ட்ரி எழுதலாம். தட் இஸ் a type of history of architectural or structural history அப்படின்னு பார்க்கலாம். clear? It analyzes the subject. எதெல்லாம் அனலைஸ் பண்ணும்? சோஷியல் சயின்ஸ், சைக்காலஜி, லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? இது வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்டரியாக அமையுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் the military history. clear? So the military history பார்த்தோம்னா it is the narrates the story of military operation. military operation சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கும். it deals with welfare of every aspect. clear? இது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இருக்கும். especially the military engineering or military transport அதை பத்தி என்ன செஞ்சிருக்கோம் சொல்லக்கூடியதா ஒன்றா இருக்கும். the military historian பொதுவா எப்படி இருப்பாங்க? is not merely concerned with the military planning. அவங்க வந்து military ராணுவம் வந்து எவ்வாறு பிளான் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி சொல்ல மாட்டாங்க. and the impact of wars on the fate of nations and the life of the people. அதாவது military historians வந்து military history எழுதும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க இந்த ராணுவ ரீதியான திட்டமிடுதலை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு போர் நடைபெறுதுன்னா அந்த போருடைய இம்பாக்ட் என்ன, அவருடைய விளைவு என்ன, அதனால மக்களுக்கு என்ன, அதனால கவர்மெண்ட் அந்த நாட்டிற்கு என்ன அப்படிங்கிறத பத்தி அதோடைய விளைவுகளை பத்தி நினைச்சுவாங்க பேசுவாங்க. தட் இஸ் த டைப் ஆஃப் மிலிட்ரி ஹிஸ்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தூசிடைஸ் கிரேட் ஹிஸ்டாரியன் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய புக்ல தட் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் பெலப்பனசியன் வார். இந்த பெலப்பனசியன் வார்ல என்ன பண்ணியிருக்கிறாரு அழகாக ஒரு மிலிட்ரி ஹிஸ்டரியை வந்து கொடுத்திருக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்ஸா நம்ம சொல்லணும்னு சொன்னா தி சவுத் இந்தியன் ரெபலியன், தி கிரேட் இந்தியன் மியூட்னி, அமெரிக்கன் சிவில் வார் அண்ட் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்காக மிலிட்ரி ஹிஸ்டரிக்கு அமையுது. கிளியர்? அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமேட்டிக் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு பிரிவு என்ன செஞ்சிருக்கு தனியா இருக்கு. ஸோ த ஹிஸ்டரி ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சாவரின் ஸ்டேட்ஸ் இஸ் நோன் அஸ் டிப்ளமேட்டிக். இது ஒரு இன்டர்நேஷனல் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. கிளியரா? சாவரின் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியதுதான் திஸ் இஸ் த டிப்ளமேட்டிக் ஹிஸ்டரி. ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் is the universal history. So very interesting one. This is the very useful one also. The universal history. So 19th century onwards, the history as aspect of universal. Clear? So now the historians there is taking the search, the national, local, and the universal aspect. Okay. So for the national aspect, national history was treated as the complete biography of the people from its very beginning. அந்த ஒரு நேஷனுடைய ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லக்கூடியது வந்து நேஷனல் ஹிஸ்டரியாக சொல்லப்படுது. யூனிவர்சல் ஹிஸ்டரின்னு பார்க்கும்போது the idea of universal history was the absence in ancient Greece a land of city states. Yeah. So but the land of city statesல இருந்து என்ன செஞ்சிருக்கு இது வந்து உருவாகவில்லை. Clear? Yes, the universal history. The idea was captured in the imagination of 18th century historians.
அப்ப இந்த ஐடியா எப்பதான் வந்துச்சு அப்படின்னு